ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன் பர்சனலாக டிஸ்கார்ட்லேயே கேட்டிருந்தாங்க. ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னென்னா ஹேபிடேட் வாங்கலாம்னு ஹேபிடேட் ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்கலாம்னு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா என் கையில் கோட் கிடச்சிருக்கு. இதை வச்சா பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் என் பெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 2 லெவல் 3யோ அடுத்தும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேக்கெட் இதில் இருக்க மணியை வச்சு நீங்கள் பணக்காரங்களாக ஆகிட முடியுமா? அப்படிலாம் இங்கே கிடையாது. இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மணி ஆட்டும் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிறீங்களோ இல்லை வேற ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா கூட எதுவும் இல்லாததுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு இதை ப்ரிஃபர் பண்ணேன். அவனும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்காலர்ஷிப் வாங்கி அவனுக்கு ஒரு NFT கிடச்சிருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ண ஆரம்பித்தான். இன்னும் ஒரு நாளைக்கு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு $1.4 $1.3 பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிடச்சிட்ருக்கோம். விச் இஸ் அரௌண்ட் $100. அவன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேலைக்கு போகிறான். இருந்தாலும் ஜஸ்ட் அவனுக்கு ஏதோ ஒரு சைடு இன்கம். அவன் எதுவுமே பண்ணுறதில்ல. அவன் வேலைக்கு போகிறதுக்காக அவன் நடப்பான் பார்த்தீங்களா? அந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் மானிட்டைஸ் பண்ணி தந்திருக்கேன். இதே மாதிரி தான் சேம் உங்களுக்கும் செய்யலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஜஸ்ட் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் போகிறதில்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7000 ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறீங்கன்னா இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போதைக்கு $100 தந்துட்டு இருக்கு. இது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்கிறேன். $100ன்றது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் சாரி ஒரு ஹேபிட்டை ஸ்காலர்ஷிப்பாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $100 $100 மேலேயே தந்துட்டு இருக்கு. $1.3 தந்துட்டு இருக்கு அரௌண்ட். ஓகேங்களா, இது எப்படி எடுக்கலாம்? சரிங்களா, நீங்கள் இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, பட் நான் என்ன பொறுத்த நான் சொல்கிறதுன்னா இதில் ஸ்பெண்ட் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு. ப்ரோ கில்டுனா என்ன அப்படின்னு சொல்லி. சரி, கில்டுனா ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சிஓசி ஒரு வெப்2 கேமிங்கில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்2 கேமிங்கில் ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருந்தது. சரிங்களா, சூப்பர் செல் உருவாக்குனதுலேயே அதுதான் ஒன் ஆஃப் த நல்ல கேம். சரிங்களா, இன்னும் நிறைய கேம் வந்துச்சு. சூப்பர் செல்லு நல்ல கேம்லாம் இன்னும் நிறைய கேம்லாம் உருவாக்குனாங்க. கிளாஷ் ராயல்னு ஒரு கேம் உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட் பூம் பீச்னு ஒரு கேம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் சொல்ல போனால் இன்னொரு கேம் வந்துச்சு பிரால் ஸ்டார். அதுவும் நல்ல கேம் தான். சரிங்களா, பிரால் ஸ்டாரை வச்சே பார்த்தீங்கன்னா பிரால் ஸ்டார் தென் கிளாஷ் ராயல் இதை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய வெப்3 கேமிங் இதை வச்சு வந்துச்சு. தென் சிஓசி ஆட்டமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெப்3 கேம்ஸ்லாம் வந்துச்சு. ஓகேண்ணா, அதே மாதிரி தான் அதில் எப்படி நம்ம கிளான் உண்டாக்கி அதுலேருந்து நம்ம வார்க்க போகிறோமோ சரிண்ணா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கில்டுன்றது ஒரு கிளான் ஆட்டம். சரிண்ணா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கில்டை பொறுத்த வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டன் கம்யூனிட்டி ஆஃப் பிளேயர்ஸை ஒன்று சேர்த்துட்டு இது மாதிரி கேம்ஸை பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. சரிங்களா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கில்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இருக்கேன்னா என்னால் இந்த ஜீனோபெட்ஸ் ஹேபிட்டேட்டை வாங்க முடியல. ஏன்னா ஒரு ஹேபிட்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $300-400 இருக்குது அப்படின்னா என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ணி என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு டெய்லியும் கிடைக்கிறது என்னுடைய சம்பளத்தை வச்சு என்னால் வாங்க முடியல ப்ரோ. ஆனால் என்னால் அந்த ஸ்டெப்ஸ் நான் பண்ண முடியும் அப்படின்னு பொறுத்த வரையும் அவங்ககிட்ட காசு இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கான நான் வேலை செஞ்சு தர முடியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட்டேட்டை வாங்கி எனக்கு அதை ரெண்ட் விடுவாங்க. அதாவது அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அது ஏர்ன் பண்ணனா அதை பார்த்தீங்கன்னா ஷேர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உனக்கு 50 எனக்கு 50 அது மாதிரி ஏதோ பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா பிரிச்சுப்போம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிஜிஜின்றது ஒரு கில்டு இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கில்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நிறையா இருக்குது. நான் சொல்லணும் நிறைய அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கில் நேஷ்னல் லெவலில் இந்தியா லெவலில் நான் சொல்கிறேன். இது மாதிரி வெப்3 கேமிங் சம்மந்தப்பட்டமா. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிஜினின்றதை பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நான் சொல்ல பாருங்கள். கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஒரு வெப்3 கேமிங்கில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கில்டு. சரிங்களா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா YGG. சரிங்களா,
இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈல்டு கில்டு கேம்ஸ்னு இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஜி ஹிந்தி ஹிந்தி ஜிஜின்னு இருக்கும், அதாவது ஹிந்தி கில்ட் கேம்ஸ். ஓகேங்களா, இதுதான் இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பேசிக்காக இவங்க கம்யூனிட்டியில் முக்கால்வாசி பேர் இந்த ஹையர் லெவல்ஸ் மேனேஜர்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சைடு தான் இருக்காங்க. இன் பிட்வீன் வந்து சவுத் சைடில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் மேனேஜர்ஸ் சின்ன சின்ன லெவலில் வந்து மாட் லெவல்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா, நானும் உள்ளே போய் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எனக்கு தெரிய வந்துச்சு தமிழ் பிளேயர்ஸும் அதில் இருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் நிறைய கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டுகன் இந்த ஜீனோபெட்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கேம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீனோபெட்ஸ் ஸ்காலர்ஷிப் தந்துருக்காங்க. கேஷல் கிராஷ் ஜம்ப் ட்ரேடு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறதா இருக்காங்க, இப்பயும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் வரல, அந்த கேமிங்லேயே வரல. கூடிய சீக்கிரம் வந்து அந்த கார்ட்ஸ்லாம் இதுவாக ஆரம்பிச்சுன்னா வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க. இன்னும் அந்த கேம்லேயே வந்து ரிலீஸ் ஆகலை. சரிங்களா, இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தந்துட்டு இருக்காங்க. வெப்3 மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா வந்து வெப்2 கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்திருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேட்சஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்வரண்ட் டோர்னமெண்ட் நடக்குது. அப்புறமேட்டு வந்து பிரால் ஸ்டார், டெத்தன் அரீனா கூட இங்கே நடக்கும். eve.io இது ஒன் ஆஃப் த எஃப்டிபி கேம். சரிங்களா, ஆன்லைன் எஃப்டிபி கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிசி வந்து ஹை ஸ்பெக் இருக்கணும் இல்லை. சரிங்களா, இது மாதிரி நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் ஆஃப் டாப்பிக்காக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்டோட எக்ஸாம்பிள். இவங்க பண்ணுறதை நான் சொல்லிட்டேன். இதுதான் வந்து கில் வந்து பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து என்னால் வந்து அதை அஃபோர்ட் பண்ணி அந்த கேம்ஸ், ஏன்னா வெப்3 கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NFT இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை வாங்கி அதுலேருந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பேசிஸில் வந்து ரெண்டருக்கும் ஓனருக்கும் வந்து ஷேர் பேசிஸில் நம்ம பிரிச்சுப்போம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லையோ இல்லை வந்து அவங்களே வந்து கான்ட்ராக்ட் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம்லேயே இது பண்ணியிருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேபிடேட் கிடைச்சிச்சு. ஹிந்தி ஜிஜிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேபிடேட் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவல் 2 ஹேபிடேட். இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா லெவல் 2. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லெவல் 3 ஹேபிடேட் கிடைச்சிச்சு. இப்போ ஏன் லெவல் 2 போச்சுன்னா அதுக்கான ரீசன்ஸும் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஹேபிடேட்டை வச்சு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 50K வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும். 50K வந்து ஏர்ன் பண்ணோன்னா ஓகேங்களா, இந்த லெவல் 2 ஹேபிடேட்டை வச்சு 50K ஒரு நாளைக்கு வந்து $2.3 வந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த லெவல் 2 ஹேபிடேட்டில் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லெவல் 1 வந்து நார்மல் ஹேபிடேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து 30K கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவல் 3 ஹேபிடேட் வச்சுருந்தீங்கன்னா வந்து $3.23 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போதைய ரேட்டுக்கு வந்து 70K இதோட ரேட்டை தான் சொல்கிறேன். இந்த 70K ரேட் இன்னைய ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். இது மாறலாம். சரிங்களா, இது மாறலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை பற்றி சொல்கிறேன். இந்த ஹேபிடேட்டில் இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், யூ ரிசீவ் 60% ஆஃப் கே. இப்போ வந்து நான் வந்து இதுலேருந்து ஒரு 50K என்னால் வந்து இந்த லெவல் 2 ஹேபிடேட் வந்து எடுக்க முடியும்னா அதில் வந்து 60%, அதாவது 30K வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும், மீதி 20K வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தி ஜிஜி. சரிங்களா, இந்த இந்தி ஜிஜி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து போயிடும். அவர் தான் வந்து லேண்ட்லார்ட். இந்த வேலட் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணும்போது எனக்கு 60, அவருக்கு 40% மாறிடும். ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த டேர்ம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஓகே ப்ரோ, இந்த கேமிங் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் வந்து ஒரு ஆப் இருக்கும். சரிங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சைன் அப் பண்ணுற ப்ராசஸ்லாம் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு வந்து கோடு வந்துருச்சு, நீங்கள் வந்து பெட்டை வாங்கிட்டீங்க. அந்த பெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து லெவலப் பண்ணணும். எது வரை லெவலப் பண்ணணும்னா வந்து குறிப்பிட்ட லெவல் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ட் இருக்குது. சரிங்களா, அந்த சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இதுதான் இந்த சார்ட். சரிங்களா, இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹேபிடேட் வந்து எனக்கு வந்து சரிப்பா, நான் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவல் 1 ஹேபிடேட் வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு தேவையானதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவல் 7 பெட் உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா, லெவல் 7 பெட் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் ஆச்சும் பண்ணணும் ஒரு நாளைக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 11 பெட் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து 7000 8000 ஸ்டெப்ஸ் பண்ணுவேன், மாறும். பட் இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2500 ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணுவேன். இதை வச்சு நான் பண்ணுறேன். சரிங்களா, இதே மாதிரி வந்து இன்கேஸ் வந்து உங்களுக்கு லெவல் 3 ஹேபிடேட் வேணும்னா உங்கள் பெட் வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து
லெவல் 15 இருக்கணும். நீங்கள் வந்து 8000 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களால் வந்து டெய்லியும் வந்து அந்த 70K வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து இதை விட வந்து கம்மியாக வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கில்டுக்காரர் என்ன பண்ணுவான்னா, நீ வந்து ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேற, அதனால் வந்து எனக்கு அடி வாங்குது. சரிங்களா? ஏன் அவனுக்கு அடி வாங்குதுன்னா, அவன் இது மட்டும் பண்ணல, அவன் வந்து அந்த ஹேபிட்டை ரிப்பேர் பண்ணணும். இப்போ எப்படியும் நம்ம வந்து ஸ்டெஃபன் வந்து ஷூவை ரிப்பேர் பண்ணுவோமோ அது மாதிரி வந்து ஹேபிட்டையும் ரிப்பேர் பண்ணணும். அது ஃபுல்லுமே அவன் தான் பண்ணுவான். அதுக்கு நம்ம ஒரு பைசாவும் நம்ம செலவு பண்ண மாட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹேபிட்லேருந்து கிறிஸ்டல் வரும். சரிங்களா? நமக்கு எப்படி ஸ்டெஃபன் வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கா, அதுலேருந்து ஜெம் கிடைக்குதோ அது மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு ஜெம் கிடைக்கும். அது நமக்கு கிடைக்காது. அல்கெமிஸ்ட் ரோட்டருக்கு மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து இந்த லெவல் பொறுத்த வரையும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மாறினா வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லெவல் 11 பெட்டு வச்சுருக்கேன்னா இந்த 0 லெவல் அதாவது ஃபஸ்ட் லெவல்லேருந்து இந்த 11th லெவல் வர வரையும் எனக்கு வந்து 40,000 எனர்ஜி தேவைப்படும். ஓகேங்களா? இந்த 40,000 எனர்ஜி வர வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லெவல் 2 ஹேபிட்டிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தருவான். இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து அவன் உங்களுக்கு தரமாட்டான். அவன் வந்து ப்ரூஃப் கேட்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் யாருன்னா மெயினான ஆளுன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவேக்கன் சிட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தார்த் ஐ திங்க் ஸோ. சரிங்களா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து பெட்டு கிடைச்ச உடனே அந்த கோடு வச்சு உங்களுக்கு பெட் கிடைச்சி நீங்கள் வந்து ஒரு லெவல் 1 பெட்டோ லெவல் 2 பெட் இருக்கும்போதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீனோ பெட் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் இங்கே இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம்ஸில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இருக்கும் ஜீனோ பெட்ஸோட ஃபார்ம். இதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை சப்மிட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகேங்களா, இதை சப்மிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்கள் பெட்டை வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் போகிறீங்க, இல்லை ஒரு 7000 ஸ்டெப்ஸ் போகிறீங்க. அதை வச்சு வர எனர்ஜியை வந்து டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த லெவல் பெட் வேணுமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எந்தெந்த லெவல் ஹேபிடேட் வேணுமோ அதை பொறுத்து உங்கள் பெட்டை வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு லெவல் 3 ஹேபிடேட் வேணும்ப்பா, நான் ஒரு நாளைக்கு வந்து 6000 ஸ்டெப்ஸ் 7000 ஸ்டெப்ஸ் பண்ணுறேன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 15 பெட் வச்சுருக்கணும். லெவல் 2 ஹேபிடேட்க்கு லெவல் 11 பெட் வச்சுருக்கணும். லெவல் 1 ஹேபிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 7 பெட் வச்சுருக்கணும். இது மாதிரி பெட் வச்சுருந்தா தான் உங்களால் வந்து இந்த ஃபுல் கேப்பையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். சரி ப்ரோ, நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து லெவல் 11 போயிட்டீங்க. லெவல் 11 போயிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 6000லேருந்து 7000 ஸ்டெப்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7000 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ மேக் பண்ணும்போது இந்த அப்டேட் கிடையாது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் இருக்குது. இப்போ நான் லெவல் 11 பெட் வச்சுக்கன்னா டெய்லியும் வந்து 7000 ஸ்டெப்ஸ் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2500 எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா? இந்த 2500 எனர்ஜியை வச்சும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஹார்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே இந்த லெவல் 11க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய பெட்டை வந்து ஒரு லெவல் கூட மாற்ற முடியாது. ஏன்னா நான் போகிறது டெய்லியுமே அவ்வளோ தானே. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் எதுவுமே பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து அவங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களோட ஹார்வெஸ்ட் எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த லெவல் 2 ஹேபிட்டேட் வச்சு என்னால் வந்து 50K எடுக்க முடிஞ்ச இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி என்னால் வந்து 12K தான் எடுக்க முடியும். ஏன்னா வந்து அவர் வந்து கடந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேண்ட் வச்சுருக்கவர் வந்து இதை வந்து இது பண்ணல, அது ரிப்பேர் பண்ணல. அதையும் வந்து சொல்லியிருக்கோம். இந்த குரூப்பில் வந்து நீங்கள் சொல்லலாம், இது மாதிரி வந்து என்னுடைய ஹேபிட் வந்து ரிப்பேர் பண்ணல, இவர்கிட்டே நீங்கள் சொல்லலாம். இவரை டேக் பண்ணி ஹேபிட் ரிப்பேர் பண்ணல அதனால் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பண்ண பார்ப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அது மாதிரி பண்ணாங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி என்னோடய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து 50K வந்து அந்த லெவல் 1 ஹேபிடேட் லெவல் 2 ஹேபிடேட் கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து 25%, அதாவது 12.5K தான் என்னால் இன்றைக்கி வந்து இது பண்ண முடியும். இன்கேஸ் மேபி வந்து இன்னைக்குள்ளேயே அவர் வந்து ஃபுல்லாக வந்து என்னுடைய ஹேபிட்டை ரிப்பேர் பண்ணுறதா 50K எடுத்துட முடியும். சரிங்களா? இதில் என்ன அந்த விட்ரா டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி விட்ரா போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விட்ரா டைம் 7 days இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 7 days வச்சுட்டு நான் மேக்ஸ் கொடுத்தேன்னா 1300 எனர்ஜி தேவைப்படும். சரிங்களா?
இதுவே வந்து நான் 10 நாள் கழிச்சு எனக்கு இந்த விட்ரா இப்பயே 7 நாள் கழிச்சுனா தேவையில்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து 870 தான் வரும். இதுவே நீங்கள் வந்து 14 நாள் கழிச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா வெறும் 600 தான் ஆகும். 600 எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ எனர்ஜி வந்து சேவ் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் டைம் வந்து நீங்கள் இன்றைக்கி எடுக்கிறத இன்றைக்கி எடுத்துட்டோம்னான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 7 நாள் ஆகும் மினிமம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10லேருந்து 14 நாள், இந்த 3 நாள் கணக்கு தான் வந்து இருக்குது. சரிங்களா? நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னன்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து லெவல் 14 டேஸே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன் இந்த அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து லெவல் 1 பெட்டை வச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 3 ஹேபிடேட்டை வச்சு டெய்லியும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு லெவல் 5 பெட்டை வச்சுட்டு லெவல் 3 ஹேபிடேட் மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ அப்படி இல்லை. இப்போ கொடுத்துருக்க அந்த அப்டேட் வந்து இப்படி தான். சரிங்களா? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஜீனோபெட்ஸில் அந்த ஹேபிடேட் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கேஐ ப்ரைஸ் வந்து லைக் ஜிஎஸ்டி ஆட்டம் தான். சரிங்களா? எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஹோல்டர்ஸ்லாம் வந்து முன்னாடி ஏர்லியராக வந்தாங்கன்னா அதில் வந்து டெய்லியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்ஸ் வந்து ஒரு அப்டேட் விட்டோன்னே இங்கேருந்து 0.04 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து கொஞ்சம் சைட்வேஸில் மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதால் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேர்னிங் இது இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அப்டேட் விட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து ஓகே நம்ம வந்து திரும்பி வந்து பெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேஏ வந்து எடுத்தவங்க திரும்பி வந்து கேஏயாக வாங்கி அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 14 டேஸ் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வெஸ்ட் கேஏ கொடுப்பேன். இப்படி கொடுத்த வண்டியே பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃபேண்டம் மேலட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கேட்கும். இதுக்கு வந்து சம் சார்ட் ஆஃப் சோல் போகும். சரிங்களா? அந்த சோல் வந்து 0.008 சோல் பிடிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 14 நாளில் அது திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அதில் எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஒன்ஸ் இப்படி நான் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் எனர்ஜியும் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து பெண்டிங் ஐட்டம்ஸை பண்ணால் இதுக்கு முன்னாடி நான் எப்போ பண்ணேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 27K எனக்கு வந்துடும். 18K வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஓனருக்கு போயிடும். நான் இங்கே வந்து ஒரு கிளைம் பட்டன் மட்டும் வந்துடும். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கும் அவருக்கும் வந்து ஷேர் போயிடும். சரிங்களா? இது மாதிரி வந்து இந்த 14 நாள் வரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ரீசெண்டாக பண்ணது அந்த 12.5 பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது எனக்கு 2ஆம் தேதி அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் எனக்கு கிடைக்கும். இன்னிலேருந்து 14 நாள் கழிச்சு எனக்கு 7.5யும் அவருக்கு வந்து 5Kயும் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிப்பேர் பண்ணாமல் இருக்காரு. இன்கேஸ் வந்து ரிப்பேர் பண்ணியிருந்தாருன்னா இங்கே பாருங்கள் முன்னாடி எனக்கு இருக்கு பாருங்களேன். டெய்லி அவன் என்னுடைய கேப் வந்து 50K, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, அவருக்கு வந்து 20. சரிங்களா? இதே மாதிரி லைனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளே பண்ணதால் இது வந்து பார்த்தீங்கன்னா 75% மாறிச்சு. இது 50% மாறிச்சு. இங்கிலே உங்களுக்கு தெரியும். 50லேருந்து 75% பார்த்தீங்கன்னா 37 நாள். 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்பேரே பண்ணல. சரிங்களா? 1, 2, 3 இந்த 3 நாள் ரிப்பேர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து 25% வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிளைம்னு ஒரு பட்டன் வரும். அது ஜஸ்ட் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதோ ஆர்கஸ் ஆப்பில் மட்டும்தான் இது உங்களால் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். வேறு எந்த இதுலையும் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் எந்த மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கஸ் ஆப். சரிங்களா? ஜூபிட்டர் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் இப்போதைக்கு வந்து ஆர்கஸ் ஆப்பில் தான் பண்ணுறேன். ஆர்காவில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபேண்டம் வேலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ண கேஏ வந்து அங்கே இருக்கும். சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் வந்து யூஎஸ்டிசியாவோ இல்லை வந்து சோலாவோ மாற்றி நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய் அங்கே போய் நீங்கள் வந்து ஏதாச்சும் கிரிப்டோவாக மாற்றிக்கலாம். இதுதான் வந்து ஜஸ்ட்டு சொல்ல வேண்டாம் இதை பொறுத்தவரையும். பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு லெவல் 1 ஹேபிட் வச்சுருந்தாலும் உங்களால் வந்து டெய்லியும் வந்து ஏன் ப்ரோ நான் ஒருத்தங்கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு இருக்கணும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். எனக்கு வந்து ஒரு லெவல் 1 ஹேபிட் மிஞ்சி போனால் என்ன 4 சோல் தானே. 4 × $30 நீங்கள் போட்டிங்கன்னா கூட $120. ஓகேங்களா? $120 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஆவரேஜாக வந்து $1.3 கிடைக்கிது. டிவைடட் பை 1.3. சரிங்களா? எவ்வளோ கிடைக்குதுன்னா $92 கிடைக்கிது. நீங்கள் வந்து 92 நாளில் வந்து உங்களை நீங்கள் போட்டதை எடுத்துட முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேபிட் இல்லை. நான் எதுவுமே நான் ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 6 இது பண்ண போகிறீங்க. 6
சாரி 6000 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறீங்க, நானும் 6000 ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹேபிட் வாங்கியிருக்கீங்க, நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் போயிட்டேன். நீங்களும் வந்து $1.3 தான் எடுக்க போகிறீங்க, நானும் $1.3 தான் எடுக்கிறேன். இதில் என்ன எனக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஸ்காலராக போயிட்டேன், நீங்கள் வந்து ஓனராக வாங்கிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து அந்த கில்டு வாங்கி வச்சுருக்கானே அவனுக்கு இதில் நஷ்டம் இருக்கலாம். ஏன்னா எனக்கே 60% தான், அவனுக்கு 40% தான் எடுத்திருக்கான். அப்போ அதில் அவனுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி. ஏன்னா வந்து அவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு கம்பெனி இருக்கும் அவங்களுக்கு கீழே, அவங்களுக்கு மேலே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் யாரெல்லாம் நல்லா வேலை இப்போ வந்து இது வந்து ஒரு இன்சென்டிவைசிங் ஆட்டம் தான், இல்லை ஒரு பப்ளிஷிங் ஆட்டம், பப்ளிஷ் தான் சரிங்களா, ஒரு பப்ளிசிட்டிக்காக தான். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிஜின்றது ஒரு நார்த் இந்தியன் சைடு கம்பெனி. இவங்கள பார்த்தீங்கன்னா இல்லை அப்பர் அந்த மேனர் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து பெங்காலிஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோரோவர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கில்டோட பேர் வந்து பரவணும். ஓகேங்களா, முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் மூலம் முடுக்கில் இருக்க எல்லா சிட்டிஸ்லேருந்து வரணும், என் கில்டில் இருக்கணும், கேம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா வேலோரண்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து eve.ioன்னு ஒரு கேம் போயிட்டுருக்கு. டோட்டா 2 உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டோட்டா பழைய கேம்ஸ் சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கேம் தான். பிசி கேம்ஸில் டோட்டா விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து COC டோர்னமெண்ட் நடக்கும், COD கால் ஆஃப் டியூட்டி நடக்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய அதர் பிசி கேம்ஸ், வெப்3 கேம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேமிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா லான்ச்சஸ்லாம் இங்கே நடக்கும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஒரு கேம் வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ட்ரு ஆகுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து கேம் ஓகே இந்த கேம் போகுமா போக தெரியலையா அப்படி உங்களால் வந்து கவனிக்க தெரியும்னா எந்தெந்த கேம்லாம் வரும் ஏர்லியராக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வரும். இங்கே வந்து கேம் டெஸ்டர்ஸ்னு தனியாக ஒன்று இருக்கும். அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஏர்லியராக வர கேம்ஸ்லாம் வந்து லைக் வந்து நானே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேம்ஸ் வந்து வெப்3 கேம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்லியராக வந்து நான் விளையாடுருக்கேன். அது இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளே இல்லை. சரி, நான் அந்த கேம்ஸ்லாம் நான் இப்போ விளையாடிட்டு இருக்கேன், டெஸ்டர் ரோலில் விளையாட்டுருக்கேன். இப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு 2-3 கேம் நல்லா இருக்குப்பா, ஓகே இது ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், வந்த உடனே வந்து இதில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு NFT அதை ஒன்று வாங்கி போடலாம், ஏதோ ஒரு ரேட் வரும் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து ஒரு கேமிங் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த கில்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸ்காலர்ஷிப் இல்லைனா கூட மற்ற அதர் விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்க ஒரு கேம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த கில்டை பொறுத்தவரையும் இந்த கில்டு மட்டும் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழில் வந்து கில்டு அவ்வளோ யாரும் ஃபார்ம் பண்ணல. பட் வந்து கம்யூனிட்டி ஆகிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக வெப்3 கேம்ஸ் பற்றி இது இருக்குன்னா அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு கில்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ரீசெண்டாக, அதுக்குள்ளே இருக்கவர் தான் எனக்கு சேர்த்துட்டாரு. பட் அவர் என்ன சொன்னான்னா இது வந்து பர்சனலாக வச்சுக்கோங்க ப்ரோ, இது வந்து யாருக்கும் அவ்வளோ சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது. ஸ்காலர்ஷிப்பாக போகிறதுக்கும் நீங்கள் ஒன்று வாங்கி பண்ணுறதுக்கும் வந்து இதில் வந்து இது இருக்குது. அது முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் போங்க சரிங்களா. நீங்கள் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி போகிறதும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு தான் 99 ஒரு 3 மாதம் கழித்து உங்களால் எடுக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமலே நான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீனோபிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டராக மாற்றிட்டாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியல சரிங்களா. முன்னெல்லாம் வந்து கம்மியான ஸ்டெப்ஸ் பண்ணி அவ்வளோ எனர்ஜி எடுத்தாங்களா. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8000 ஸ்டெப்ஸ் பண்ணுறோன்னா குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து 5000 எனர்ஜியா இல்லை 7000 எனர்ஜி எடுக்க முடியும். ஓகேண்ணா, 7000 எனர்ஜி எடுக்க முடியும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் 7 டேஸில் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேண்ணா, 14 டேஸ் நான் விட்ரல் பண்ணலாம், 7 டேஸில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து நான் கறக்க முடியுமோ கறந்துட்டேன். பட் அவங்க அந்த அப்டேட்டை எது கொண்டு வந்தாங்கன்னா இப்போ சீக்கிரமாக கறக்கக்கூடாது, பெட்டோட லெவல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. மோரோவர் வந்து நீங்கள் வந்து பெட்டை வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா கூட இதில் இருக்க அந்த பெட்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போங்க. கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சி இன்ஃபினிட்டியில் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சியை வச்சு சண்டை போடுவோமோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பெட்டியும் வச்சு சண்டை போடுற மாதிரி பிளேயர் வர்சஸ் பிளேயர் அது வந்து கூடிய சீக்கிரம் வரதா இருக்குது. மேபி வந்து நீங்கள் அதில் ஹையர் லெவல்ஸ் போனீங்கன்னா வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்து ஹேபிடேட்லேருந்து டெய்லிக்கே ஹார்வெஸ்ட் பண்ணாலும் சரி உங்களால் வந்து டெவலப் ஆகிறது கஷ்டம் சரிங்களா. ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னா உங்களால் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டெய்லியும் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து கஷ்டப்படுவீங்க. இப்போ ஏர்னிங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னா பிற்காலத்தில் அதிகமாக எடுக்க சான்சஸ் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.